குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்த்த மாட்டிருக்கு. அப்புறம் அந்த ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன், மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்த்த மாட்டிருக்கு. ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா சொல்லுங்க, ஷேர் பண்ணியிருக்கேன். பஸ் ஆடியபிளாக இல்லைனாலும் சொல்லுங்க. கொஞ்சம் புதுசாகவும் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க சும்மா ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து இது முடிஞ்சோம்னா இன்னும் ஒரு 3-4 கிளாஸ்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னும் ஒரு இது அல்லாமல் இன்னும் ஒரு 3 கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அதனால ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம திருப்பி ரீவிசிட் அடிப்போம். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மெர்ஜ் ரெப்ளிகேஷனோட குயிஸ் பார்க்க போறோம். குட் ஈவினிங் தினேஷ், குட் ஈவினிங் ஹரி. மெர்ஜ் ரெப்ளிகேஷனோட குயிஸ் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஒரு ரெப்ளிகேஷன் எப்படி 2-வே டைரக்ஷன்ல நம்ம சேஞ்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி, அது வாட் இஸ் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் எஸ்கல் சர்வர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து இந்த 1-வே டேட்டா ரெப்ளிகேஷன் ஃப்ரம் பப்ளிஷர் டு சப்ஸ்கிரைபர் இது கிடையாது. ஒரு ஃபுல் டேட்டாபேஸ் பேக்கப் கிரியேட் பண்ற மெத்தடா அதுவும் கிடையாது. டெக்னிக் ஃபார் லாக் ஷிப்பிங்கா இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, a method to synchronize data between 2 or more databases allowing changes at multiple location. நீங்க வந்து 2 பக்கமும் உள்ள டேட்டா 2 டைரக்ஷனா, இப்போ ஏல இருக்கிற டேட்டா வந்து பிக்கு போகணும், பில இருக்கிற டேட்டா மாடிஃபை ஆகிற டேட்டா ஏக்கும் வரணும். இந்த மாதிரி 2-வே வழியா வர்றது, 2 இடங்கள்ல சேஞ்சஸ் இருக்கிறத அலோவ் பண்றது வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன் அப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா, இன் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் வாட் ரோல் டஸ் த பப்ளிஷர் பிளே? பப்ளிஷர் என்ன ரோல் பிளே பண்ணுவாரு மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழி பாதையா சப்ஸ்கிரைபருக்கு டிரான்சாக்ஷன் அனுப்புவாரா? இல்ல, கிடையாது. அது வந்து பிரைமரி டேட்டாபேஸ்க்கு ஒரு பேக்கப்பா செயல்படுவாரா? கிடையாது. லாக் ஷிப்பிங் மிரரிங்கை மேனேஜ் பண்ணிக்குவாரா? கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இட் ஸ்டோர்ஸ் த ஒரிஜினல் டேட்டா அண்ட் ட்ராக்ஸ் சேஞ்சஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர். உங்களோட ஒரிஜினல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு இடமாகவும், என்னென்னலாம் சப்ஸ்கிரைபருக்கு சேஞ்சஸ் போகணுமோ அந்த சேஞ்சஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறவரா இருப்பார் அவர் பப்ளிஷர். அடுத்து விச் எஸ்கல் சர்வர் ஏஜென்ட் ப்ராசஸ் இஸ் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். ஃபீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக, என்ன நம்ம கடந்து வந்திருக்கோம், லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக. விச் எஸ்கல் சர்வர் ஏஜென்ட் ப்ராசஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடெக்டிங் அண்ட் ரிசால்விங் கான்ஃபிளிக்ட்ஸ் இன் மெர்ஜ் ரெப்ளிகேஷன்? எந்த ஏஜென்ட் வந்து ஏதாவது டேட்டா கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு ரிசால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட் ஏஜெண்டா? கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜெண்டா? கிடையாது. லாக் ரீடர் ஏஜெண்டா? கிடையாது. மெர்ஜ் ஏஜென்ட் இதுதான் ஹெல்ப் பண்ணுவாரு. ஏதாவது டேட்டா வந்து இங்க இருக்கிற மாதிரி அங்க இல்லை, அங்க இருக்கிற மாதிரி இங்க இல்லை அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு ரிசால்வ் பண்றது தான் மெர்ஜ் ஏஜெண்டோட வேலை. அடுத்து ஃபோர்த் பாத்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் அப்ளிகேஷன் வேர் அப்டேட்ஸ் கேன் பி மேட் அட் மல்டிபிள் லொகேஷன்? வெவ்வேறு இடங்கள்ல அப்டேட் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல எந்த டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் பெஸ்ட் ஷூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட்டா? கிடையாது. டிரான்சாக்ஷனலா? கிடையாது. லாக் ஷிப்பிங்கா? கிடையாது. ஏபிடி இந்த மூணுமே ஒரு வழி பாதை தான். இங்க இருக்கிற டேட்டா அங்கிட்ட ஓடிடும், அவ்வளவுதான். அங்கிட்டே இருந்து இங்கிட்ட வராது. மெர்ஜ் மட்டும்தான் 2 இடத்துல இருந்து இருந்துமே 2-வே கம்யூனிகேஷன் அது. அடுத்து ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா, விச் சிஸ்டம் டேபிள் ஸ்டோர்ஸ் கான்ஃபிளிக்ட் இன்ஃபர்மேஷன் இன் மெர்ஜ் ரெப்ளிகேஷன்? எந்த டேபிள்ல இந்த கான்ஃபிளிக்ட் ஆகிற டேட்டா இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டோர் ஆகும் மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எஸ் ரெப்பிள் கமாண்ட்ஸா? கிடையாது. எம்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ் அதுவும் கிடையாது. எம்எஸ்டிபி கான்ஃபிளிக்ட்ஸா? இதுவும் கிடையாது. இந்த டேபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். எம்எஸ் மெர்ஜ் அண்டர்ஸ்கோர் கான்ஃபிளிக்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ இப்படிங்கிற ஒரு சிஸ்டம் டேபிள்ல தான் என்னெல்லாம்
கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த டேட்டா அதுல இருக்கும். அடுத்து மேஜர் அப்ளிகேஷன் கான்ஃப்ளிக்ட் ரிசால்வர் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆகிற டிரான்சாக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரோல் பேக் பண்ணிருமா, பின் வாங்கிருமா அப்படின்னு அப்படி இதுவும் கிடையாது. கண்டுபிடிச்சி சரி எல்லா கான்ஃப்ளிக்ட் ஆகிறதையும் டெலீட் பண்ணிருமா, அதுவும் கிடையாது. கான்ஃப்ளிக்ட் வந்து லாக் பண்ணி நீங்களா மேனுவலா பார்த்து ஏதாவது செய்வீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன செய்யும்னா கான்ஃப்ளிக்டை கண்டுபிடிக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு டிஃபைன் பண்ணிருப்போம்ல, இப்படி இருந்தா இப்படி ரிசல்யூஷன் பண்ண, இப்படி இருந்தா அப்படின்னு அந்த ப்ரீ டிஃபைன்ட் ரிசல்யூஷன் ரூலை அப்ளை பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிரும். இந்த வேலையை யார் பண்ணுவா அப்படின்னா மெர்ஜர் அப்ளிகேஷன்ல கான்ஃப்ளிக்ட் ரிசால்வர் அப்படிங்கிறவர் செய்வார். இதை கான்ஃப்ளிக்டை கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சு அதை ரிசால்வ் பண்றதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவாருன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு ரெசல்யூஷன் ரூல் வந்து போட்டிருப்பீங்க, சட்டத்திட்டங்கள் வகுத்திருப்பீங்க, அந்த ரூல் படி அதை வந்து ரிசால்வ் பண்ணிடுவாரு. இப்போ மெர்ஜர் அப்ளிகேஷன்ல எந்த காம்போனன்ட் வந்து பப்ளிஷர்ல இருந்து சப்ஸ்கிரைபர் கரெக்டா போகுது அப்படின்னு யார் வந்து உறுதிப்படுத்துறவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் ரீடர் ஏஜெண்டா கிடையாது. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜெண்டா அதுவும் கிடையாது. ஸ்னாப்ஷாட் ஏஜெண்டா இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மெர்ஜ் ஏஜென்ட். இந்த மெர்ஜ் ஏஜென்ட் தான் ரெண்டு பக்கமும் கரெக்டா சேஞ்சஸ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டா மெர்ஜ் ஆயிட்டு இருக்குதா அப்படிங்கிறத வேலையை உறுதிப்படுத்துறவர். அடுத்து எப்படி வந்து மெர்ஜர் அப்ளிகேஷன்ல வந்து ரோ லெவல்ல சேஞ்சஸ்லாம் எப்படி ட்ராக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேக்கப் எடுக்கிறது மூலமாவா, இல்ல டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் எடுக்கிறது மூலமாவா, இல்ல சேஞ்ச் டேட்டா கேப்சர் அப்படிங்கிறது மூலமாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரிகர் ஒவ்வொரு டேபிளையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஓல்டு மெத்தட். இது எப்படின்னா, முன்ன இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேபிள் இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, யார் எப்போ வந்து டேட்டா எடுத்தாங்க, இன்செர்ட் பண்ணாங்க, டெலீட் பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அது ட்ராக் ஆகுறதுக்கு ஒரு 3 காலம் வச்சுக்குவாங்க. டெலீட்டட் பை, அப்டேட்டட் பை, கிரியேட், இன்சர்ட்டட் பை அப்படின்னு. அது அது மாதிரி ஒரு டைமும் வாங்கி வச்சுக்குவாங்க. டெலீட்டட் டைம், இன்சர்ட்டட் டைம், அப்டேட்டட் டைம்னு. இது எதுக்குன்னா யார் அந்த வேலையை பண்ணா அப்படின்னு கேப்சர் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணோம், உள்ள போய் ஒரு இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா அந்த ட்ரிகர் கால் ஆகும். காலாகி இன்ன லாகின் வழியா வந்து இந்த ஆள் இந்த இன்செர்ட்டை ரன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அங்க டேட்டாவை கேப்சர் பண்ணிடும். இது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு காலேஜுக்கு விசிட் போறோம், வெளியில செக்யூரிட்டி ரூம்ல நம்மளோட டேட்டாவெல்லாம் வாங்கிடுவாங்கல்ல, நீங்க என்ன பர்பஸாக போறீங்க அப்படின்னு. இப்ப நாலு பின்ன ஏதாவது பிரச்சனைனா நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல, யார் இந்த வேலை எப்ப வந்தாரு அப்படின்னு சொல்லி. அதே கான்செப்ட் தான். பை இன்சர்ட்டிங் ட்ரிகர்ஸ் ஆன் டேபிள்ஸ், இது மூலமா இந்த சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணும். அடுத்து ஒரு ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன மெர்ஜர் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் வந்து கண்டினியூஸா அனுப்புறவரா கிடையாது. இல்ல பப்ளிஷருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் சேஞ்சஸை மெர்ஜ் பண்றவரா அதுவும் கிடையாது. ஒரு என்டையர் டேட்டாபேஸோட ஸ்னாப்ஷாட்டை எடுத்து ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக வச்சுக்கிறவரா அதுவும் கிடையாது. இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இனிஷியலா ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்து ஸ்கீமான் டேட்டாவை ஸ்னாப்ஷாட் எடுத்து நியூ சப்ஸ்கிரைபர்களை அங்க போய் அப்ளை பண்றதுக்காக ஸ்னாப்ஷாட் ஏஜென்டோட ரோல் பிளே ஆகும். இது எப்படி சொல்றதுன்னா, ஜஸ்ட் நம்ம பேக்கப் எடுத்து ரிஸ்டோர் பண்றோம்ல, அதே மாதிரிதான் ஸ்னாப்ஷாட் அப்ளிகேஷன் என்ன பண்ணும், என்டையர் டேட்டாபேஸோட நீங்க எதெல்லாம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதோட ஸ்கீமாங்கிறது ஸ்கெலிட்டன். அது என்னென்ன டேபிள், காலம் நேம் என்ன, அந்த டேட்டா அந்த இன்ஃபர்மேஷனு பிளஸ் அதுல என்ன டேட்டா இன்செர்ட் ஆயிருக்கோ, இது ரெண்டையும் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு எங்க போய் கிரியேட் பண்ணி விட்டுறோம்னா, நீங்க புதுசா சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்றீங்கன்னா அங்க போய் அப்ளை பண்ணி விட்டுறோம். இந்த ரோலை தான் யார் பண்ணுவான்னா ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மெர்ஜர் அப்ளிகேஷன். எது வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் என்டர்பிரைஸ் எடிஷன்ல மட்டும் வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இல்ல ஸ்கீமா சேஞ்சஸ் வந்து இது ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இல்ல ட்ரிப்ளிகேட் டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு போக முடியாதா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு இங்க இருக்கிற டேட்டா அங்க போறதும் அங்க இருக்கிற டேட்டா அங்க வர்றதும் அந்த லேட்டன்சி வந்து ஹையரா இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். எதனால அப்படின்னா, ஏதாவது கான்ஃபிளிக்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த ரீசனுக்காகவே இங்க இருக்கிற டேட்டா அங்க போறதும் அங்க இருக்கிற டேட்டா இங்க வர்றதும்
கொஞ்சம் தாமதமா நடக்கும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அந்த ப்ராசஸ். இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வர் என்ன பண்ணுவாரு, நம்ம அந்த ரூல் போட்டிருப்போம்ல, என்ன மாரி இருந்தா ரிசால்வ் பண்ணு, பிரியாரிட்டி அப்படின்னு ஒரு இது பண்ணியிருப்போம். அந்த ரூல் படி அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லேட்டன்சி வந்து இதா இருக்கும், ஹையரா இருக்கும். இது ஒண்ணுக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் தான். இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இப்போ நான் சொன்னது அப்படியே இருக்கும் ஒரு ஒரு இதுக்கும். இதான் மெர்ஜ் ரெப்ளிகேஷன். நம்ம வந்து இப்போ ரெப்ளிகேஷன் பார்த்தாச்சு. குட் ஈவினிங் தினேஷ். மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்த்தாச்சு. குட் ஈவினிங் கார்த்தி. இப்போ வந்து இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், மெர்ஜ் ரெப்ளிகேஷன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது, அது சம்பந்தமான உள்ள கியூஸ் பார்த்தோம் வித் ஆன்சர்ஸோட. இது நான் ஷேர் பண்றேன். இந்த புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்க உங்களோட இமெயில் ஐடி வந்து எனக்கு 1-to-1 ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஏற்கனவே இருக்கவங்களோடது இருக்குன்ட்ட நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்புறதுக்கு உதவியா இருக்கும். நான் அந்த கிளாஸ் முடிச்ச பிறகு நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுவேன், இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் வந்து சஸ்பெக்ட் மோட்ல போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்றது, அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஒரு டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி ரிசால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம அந்த பேக்கப் ரீஸ்டோர் பார்த்துருப்பீங்க. புதுசா இருக்கவங்க ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கிங்க. நம்ம புதுசா இப்போ இந்த அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து இது பண்ணலாம். இது பெரும்பாலும் என்ன ரீசன்னால இது மாதிரி ஸ்டக் ஸ்டேட்டுக்கு போகும் பார்த்தீங்கன்னா, பவர் ஃபெயிலியரால இருக்கலாம், இல்லை உங்களோட டிஸ்க் இருக்குல்ல, டிரைவ், அதில் வந்து டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல் இருக்குல்ல, அதில் இடம் இல்லாமல் போயிடும், அந்த டிரைவே காணாமல் போயிடும். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும், உங்களோட டேட்டாபேஸ் வந்து பெரும்பாலும் இந்த டெவலப்மெண்ட்டு நான் ப்ரொடக்ஷன் நார்மலாக தான் இப்படி விடுவாங்க கண்காணிக்காம. அப்போ ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்டில் போயிடும். இதுக்கு நம்ம எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் லாக் ஃபைலை நம்ம பில்ட் பண்ணி ரீபில்ட் பண்ணி டேட்டாபேஸை ஆன்லைனில் கொண்டு வரலாம். இது ஒன்று ஒன்றா எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு மெயின் காரணம் இது எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கியூஎல் சர்வீஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல போய் ஆன்லைனுக்கு வர்றதுக்கு கம்ப்ளீட்டா அது ஆன்லைன்ல வராது. அது என்ன ஆகும், அந்த ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட அந்த ஃபைலு காணாம போயிருக்கலாம், இல்ல கரப்டா இருக்கலாம். அந்த ரிசோர்சஸ்ங்கிறது தான் அந்த லாக் ஃபைலு. அந்த ஃபைல் காணல அப்படின்னா அது வந்து ஆன்லைன்ல வராது. அப்ப என்ன ஆகும், ஆன்லைன்ல வரலன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஓடிடும், ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ல வந்து டிரைவ்ல வந்து இடம் இல்லாமல் இருக்கலாம். அந்த ரெக்கவரி நடக்கிற நேரங்களில் உங்களோட டிரான்சாக்ஷன் லைக் ஃபைல் எங்கே சிச்சுவேட் ஆயிருக்குதோ அங்கே வந்து போதுமான ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். டஸ் நாட் ஹேவ் அடிகேட் ஸ்பேஸ் டு க்ரோ. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்டில் ஓடும். அப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் நடந்துடும், அந்த ஃபைலே வந்து கரப்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து எஸ்கியூஎல் சர்வீஸ் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகலை, அப்ரப்டா ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், உங்களோட டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல போகும். அப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் ஃபீலை காணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களோட டேட்டாபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த ஃபைலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சில நேரம் இருக்கும் ஃபைலு பர்மிஷன் மிஸ் ஆயிருக்கும். ஏதாவது சிஸ்டம் டீம், விண்டோஸ் டீம் ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த ஃபைல் பர்மிஷன்லாம் எரோட் ஆயிருக்கும், அழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டைம்லையும் ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல ஓடிடும்.
அது மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு சர்வர் லெவல்ல ஏதாவது பவர் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை அண்டர்லைன் ஸ்டோரேஜ்ல ஏதாவது பக் இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் உங்களோட லாக் ஃபைலோ இல்லை டேட்டா ஃபைலோ கரப்டா இருக்கலாம். இந்த கரப்ஷன்னால உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டார்ட் ஆகுறப்ப டேட்டாபேஸ் என்ன பண்ணும், ஆன்லைன்ல வராம இந்த ஸ்டேட்டுக்கு ஓடிரும், ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்டுக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப என்னன்னா, டிரைவ்ல வந்து இடம் இல்லாம அப்ப ஆக மாட்டேது, லாக் ஃபைலை காணும், லாக் ஃபைல் கருப்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வெவ்வேறு சுச்சுவேஷன் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். இது மெயினா ரேர் கேஸ் ப்ரொடக்ஷன்ல வர்றது, நான் ப்ரொடக்ஷன்ல அடிக்கடி வரும். என்ன ரீசன்னா, நம்ம பெருசா அதை கண்காணிக்க மாட்டோம். மானிட்டர் பண்றது வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல சரியா கவனிக்க மாட்டாங்க, நான் ப்ராட் தானே அப்படின்னு ஒரு அலட்சியமா இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு ஃபெயிலியரை நான் சிமுலேட் பண்ண போறேன். ஓகே, இது எப்படி அப்படின்னா, இந்த கார் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்களா, கார் கிராஷ் வேகமா கொண்டாந்து மோதுவாங்க தெரியுமா, அந்த வீடியோ யாராவது பாத்துறீங்களா? அந்த மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு சிமுலேட் பண்ண போறோம். வி வில் லேர்ன் ஹவு டு ஃபிக்ஸ் ஏ டேட்டாபேஸ். ஒரு ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கிற டேட்டாபேஸை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம், என்ன ரீசன்னால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல் வந்து காணா போயிடுச்சு அப்படிங்கிற ரீசன்ல. இப்போ இதோட ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இது பண்றீங்கன்னா, இது கண்டிப்பா இதை வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்ல ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் டிபி அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். அதுல இந்த டேபிள், இந்த பேர்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த கொரியை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். கிரியேட் டேட்டாபேஸ் நேம், இது வந்து டிபி கிரியேட் பண்ற கொரி. அப்புறம் இது டேபிள் கிரியேட் பண்ற கொரி, கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், இது நல்ல நாட் நல், இந்த மாதிரி வரிசையை கொடுத்துட்டு இந்த இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நான் ஒரு டேட்டாபேஸும் டேபிளும் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் டேட்டாவும் ஒரு சாம்பிள் டேட்டாவும் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஓகே, என்ன பண்றேன், இந்த டேட்டாபேஸ் அந்த கோ கமாண்ட் மேண்டேட்டரியா ஜி? யாரு கோங்கிறது. கார்த்திக் பேசுறேன். இங்கேயா? இது தேவையில்ல, தேவையில்ல. தேவையில்ல, தேவையில்ல. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஒரு ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ண போறேன். அது என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒரு பிகின் ட்ரான் போட்டுறேன். பிகின் டிரான்சாக்ஷன் அப்டேட் டேபிள் நேம் செட் ஜென்டர் ஈக்குவல் டு எம் வேர் கிளாஸ் ஈக்குவல் டு ஐ. ஐன்னு இருக்கிற கிளாஸுக்கு எம்னு ஒன்று நான் இன்சர்ட் பண்றேன். இப்போ என்ன பண்ணுது, இந்த இந்த அப்டேட் நடக்குது. ஆனா பிகின் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வீஸ் போய் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இது வந்து பவர் ஷெல் கமாண்ட். இது இந்த பவர் ஷெல் கமாண்ட் வச்சு டெலிட் பண்ணலாம். இது சிமுலேட் பண்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறேன். இல்லை நீங்க டைரக்டா போய் இந்த சி டிரைவ்ல போய் இந்த பார்த்து போய் இந்த ஃபைலை நீங்க வேற எங்கேயாவது கட் கட் பண்ணி வேற எங்கேயாவது காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இப்போ டெலிட்டே பண்ணி விட்டுருங்க. நம்ம ரீபில்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ணிக்க போறோமே, ரீக்ரியேட் பண்ணிக்க போறோமே. அது பண்ண பிறகு நான் எஸ்கியூஎல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எஸ்கியூஎல் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுமானா ஆகும். ஆனா இந்த டேட்டாபேஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாபேஸ் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் உள்ள டேட்டா ஃபைல தான் நம்ம தூக்கி லாக் ஃபைல தான் நம்ம தூக்கிட்டோமே. இது வந்து நான் வந்து இப்படி ஆக்சுவலா நடந்தா எப்படி ரிசால்வ் பண்றதுக்காக சிமுலேட் பண்றேன், அது மாதிரி உருவாக்குறேன் பிரச்சனைய. இப்ப போயிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து இந்த பவர் ஷெல் கமாண்ட். இது பவர் ஷெல். இது ரிமூவ் ஹைஃபன் ஐட்டம் ஹைஃபன் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸை ரிமூவ் பண்றீங்க. எந்த பாத்துல இருக்கிற எந்த ஃபைல் அப்படிங்கிற பாத்தை கொடுத்துடணும். இது வந்து இந்த கமாண்ட் எங்க ரன் பண்ணணும்னா பவர் ஷெல்ல. பவர் ஷெல் எப்படி போவீங்கன்னா, பவர் ஷெல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, வரும். விண்டோஸ் பவர் ஷெல்னு வருதா, ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போயிருங்க. இது மாதிரி தான் போகணும். இப்போ உங்களோட சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல சர்வீஸ், இந்த கொரியை வச்சு ரன் பண்ணீங்கன்னா செலக்ட் நேம் டேட்டாபேஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் சிஸ் டாட் டேட்டாபேசஸ் வேர் டேட்டாபேஸ் ஐடி கிரேட்டர் தன் 5 அண்ட் நேம் ஈக்குவல் டு உங்களோட டேட்டாபேஸ் பேரை கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸுக்குள்ள விவரம் மட்டும் வரும். இப்படி வரும், என்ன பேரு, அதோட ஐடி என்ன, என்ன ஸ்டேட்ல இருக்கு, ஆன்லைன்ல இருக்கா, ஆஃப்லைன்ல இருக்கா, ரெக்கவரி பெண்டிங்ல இருக்கான்னு. ரெக்கவரி பெண்டிங்ல இருக்கு, என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன ரீசன். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது அந்த லாக் ஃபைல் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம்ல அந்த ரீசன்னால. ஓகே, இப்ப இதே இதை நீங்க இதுலயும் போய் பார்க்கலாம். எரர் லாக் ஓபன் பண்ணியும் பார்க்கலாம். அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் 17207. அந்த எரர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து cannot find the file specified அப்படின்னு வருது பாருங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ண முடியல அப்படின்னு வருது. உங்களுக்கு தெரியுது நம்ம தான் சிமுலேட் பண்ணோம், அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணி விட்டோம். இப்போ என்ன பண்ணுது, உங்களோட எஸ்கியூஎல் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஒவ்வொரு டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸை கடந்து வரும். அந்த ரெக்கவரி ஃபேஸ் அப்படிங்கிற ஃபேஸை கடந்து வர்றப்ப ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஓப்பன் டிரான்சாக்ஷன், அதை வந்து ரோல் பேக் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். எதுக்காக அப்படின்னா டேட்டாபேஸை கன்சிஸ்டன்சியா வச்சுக்கிறதுக்கு. இல்லைன்னா இஷ்டத்துக்கு இருக்கோம்ல, ஒரு டேட்டா வந்து கன்சிஸ்டண்டா இருக்காது. அப்போ என்ன ஆகும், நம்ம டிரான்சாக்ஷன் லாக் ஃபைலே டெலீட் பண்ணதுனால அதை கண்டுபிடிக்க முடியாது எஸ்கியூஎல் சர்வர் ரன் ஆகுறப்ப. அப்போ என்ன ஆகும், டேட்டாபேஸ் தூக்கி ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல போட்டு விட்டுரும். இல்லைன்னா ஆன்லைன்ல வந்துடும். உங்களோட கமிட் ஆகாத டேட்டாலாம் இருக்குதுன்னா அதை வந்து ரோல் பேக் பண்ணி விட்டு ஆன்லைன்ல கொண்டு வந்துடும். ஆனா இப்ப என்ன ஆச்சு, நம்ம வந்து அந்த ஃபைலே தூக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல போட்டுருச்சு. இப்ப இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பாக்குறோம். தியரி ஒரு இதா இருக்கும், அதை அப்படியே ப்ராக்டிஸா செஞ்சு காமிப்பேன். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஒரு டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல நான் ரீபில்ட் பண்றது மூலமா இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து ரெசல்யூஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டேட்டாபேஸை எமர்ஜென்சி மோட்ல போடுறேன். இது எதுக்காகன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் ஒரு லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டி மூலமா. அப்ப எதுனாலன்னா வேற எதுவும் அப்ப நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எப்படி ஐசியூல போயிட்டு ஒரு பேஷண்ட் எப்படி பாக்குறாங்க, வேற எதுவும் அப்ப பண்ண முடியாதுல்ல, வேற எந்த ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் எமர்ஜென்சி ஐசியூ கொண்டு போறோம், அந்த வேலை தான் இது. யூஸ் மாஸ்டர் ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் எமர்ஜென்சின்னு கொடுத்துட்டீங்கன்னா எமர்ஜென்சில கொண்டு போயிடும். இப்போ ஏதாவது உள்ள பஞ்சாயத்து இருக்குதா அப்படின்னு நீங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும் அப்படின்னா டிபிசிசி செக் டிபி ஆஃப் அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சொல்லிடும், ஏதாவது கரப்ஷன் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்னு. இல்ல ஒருவேளை ஏதாவது கரப்ஷன் இருக்குன்னா நீங்க வந்து ரிப்பேர் பண்ணணும் அதை எமர்ஜென்சியா. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம லாக் ஃபைல தானே டெலீட் பண்ணோம், அதனால இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த லாக் ஃபைல ரீக்ரியேட் பண்றேன். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், உங்களோட டேட்டாபேஸ் பேர் என்னவோ அதை கொடுத்துட்டு ரீபில்ட் லாக், நம்ம என்ன லாக தான் நம்ம டெலீட் பண்ணோம், அதை வந்து நான் ரீபில்ட் பண்றேன். ஆன் நேம் ஈக்குவல் டு நீங்க என்ன உங்களோட டேட்டாபேஸோட லாஜிக்கல் ஃபைல் நேமோ அதை கொடுங்க. அது எந்த பாத்துல இருக்கு, எல்டிஎஃப் பாத்து, அந்த ஃபுல் பாத்தையும் கொடுத்துருங்க வித் ஃபைல் நேமோட. இது என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் லாக்னு இருக்கலாம், ஸ்டூடெண்ட் டிபி தானே. இது எப்படி இருக்கும், சீக்வலன், அந்த எந்த பாத்துல லாக் ஃபைல் நம்ம டெலீட் பண்ணி விட்டோமோ அந்த ஃபுல் பாத்து இங்க இருக்கும். ஓகே, இப்ப நம்மளோட கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், நம்ம டேட்டாபேஸ் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் மாஸ்டர் டிபி. நம்ம என்ன செய்ய போறோம், லாக் ஃபைல் நம்ம டெலீட் பண்ணி விட்டோம், அதனால அதை ரீபில்ட் பண்றேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, திருப்பி பழையபடி ரீபில்ட் லாக் ஆன் எங்க நேம் ஈக்குவல் டு அதோட பேரு, ஃபைல் நேம் ஈக்குவல் டு அது ஃபுல் பாத்தையும் கொடுக்கணும் வித் ஃபைல் நேமோட. இப்படி கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ரீபில்ட் ஆயிடுச்சு, ஆனா டிரான்சாக்ஷனோட கன்சிஸ்டன்சி இழந்துட்டோம். இப்ப ரீஸ்டோர் செயின் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. இப்போ சர்வர் நோ லாங்கர் ஹேஸ் கண்டெக்ஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் லாக் ஃபைல்ஸ். இந்த நம்ம டெலீட் பண்ணோம்ல ஒரு ஃபைலு, அதுல இருக்கிற கண்டெக்ஸ்ட் வந்து நோ லாங்கர் இப்ப நம்மள்ட்ட வராது. எங்க டெலீட் பண்ணோம், இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இதை வந்து திரும்ப பெற முடியாது, நம்ம தான் டெலீட் பண்ணிட்டோம்ல. ரீபில்ட் பண்றப்ப புதுசா கிரியேட் ஆகும். So you will need to know what they were. You should run இந்த பிசிக்கல் கன்சிஸ்டன்சி ரன் பண்றீங்க. வர முடியலையா அவரு,
இப்போ பிசிக்கல் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கிறீங்க, டிபிசிசி செக் டிபி ரன் பண்ணி ஏதாவது கரப்ஷன் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன, ஜஸ்ட் ஆன்லைன் கொண்டு வருது. ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் ஆன்லைன். இது ஆன்லைன் கொண்டு வந்த பிறகு போய் என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்ல இருந்துச்சுல, அது வந்து ஆன்லைன் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ற ஸ்டெப் தான் இது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டேட்டாபேஸ் ஐடி என்ன, அதோட பேர் என்ன, டேட்டாபேஸ் பேரு, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன நிலையில இருக்கு, ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆன்லைன்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணாம டிரான்சாக்ஷன் லாக ரீபில் பண்றது மூலமா அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன் நம்ம இழந்துட்டோம். எங்க இருந்த அன்கமிட்டட் டிரான்சாக்ஷனை சாட்ல மெசேஜ் பண்ணுங்க, புரிஞ்சிச்சுன்னா. இதுவே நான் இப்படி ரீபில் பண்ணாம பழைய பேக்கப் எடுத்திருக்கோம்ல, அது மூலமா அப்பைக்கு ஏதாவது பேக்கப் ஜாப் ரன் ஆயிருக்கு அப்படின்னா அதை நான் ரீஸ்டோர் பண்ணேன்னா நான் இப்போ திருப்பி கொண்டு வந்துடலாம். அதனால என்ன சொல்லுவாங்க, ஆல்வேஸ் ரீஸ்டோர் த டேட்டாபேஸ் ஃப்ரம் த பேக்கப். இதுதான் வந்து இப்போ இந்த ரீபில் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன் வந்து இழந்துருவீங்க. அந்த ஃபைல் இருக்குல்ல, நம்ம டெலீட் பண்ணோம்ல, இந்த ஃபைல் இருக்குல்ல, எல்டிஎஃப், இந்த லாக் டேட்டாபேஸோட லாக் ஃபைல். இது டேட்டா ஃபைலா இருந்தா எம்டிஎஃப்னு முடியும். இது எல்டிஎஃப்ங்கிறதுனால லாக் ஃபைல். இதுல இருக்கிற அன்கமிட்டட் டிரான்சாக்ஷனை வி லூஸ். எதனாலன்னா வி ரீபில்ட் த லாக் ஃபைல். நம்ம தான் பண்ணோம், அதை இஷ்யூவா பிரச்சனை பண்ணி நம்மளே ரீபில்ட் பண்றோம். இப்படி ஆக்சுவலா நடந்தா எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக இதை நான் டெலீட் பண்ணி விட்டு இது பண்ணேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வராம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டேட்டாபேஸை பக்காவா பேக்கப் ரீஸ்டோர் ஸ்ட்ராட்டஜியை நீங்க திட்டமிட்டு வச்சுக்கணும். ஃபுல் பேக்கப் வாரத்தில் ஒரு நாள், டிஃபரன்ஷியல் பேக்கப் டெய்லி நைட்டு, லாக் பேக்கப் எவரி 1 hour இல்லை 2 hours. இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். ஒரு வாரம் இல்லை அவரால் தெரியுங்க. ஆமா, எது நெட் ப்ராப்ளம்னாப்ல. ஓகே ஓகே, நெட் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு. ஓ ஓகே, கேட்குது. எஃபிஷியண்டாக நீங்கள் பேக்கப்பை டிசைன் பண்ணுறது மூலமாகவும் ரீஸ்டோர் ஸ்ட்ராட்டஜி எஃபிஷியண்டாக வகுக்கிற மூலமாகவும் உங்களோட டேட்டா பேஸோட லாஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப குறைச்சிருவீங்க. டவுன் டைமையும் கம்மி பண்ணிடுவீங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த டிப்பை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை மானிட்டர் பண்ணணும் பக்காவா. ஸ்டோரேஜ் தான் எப்பன்னா, ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து டிரான்சாக்ஷன் லாக் வந்து ஒரு டேட்டா ஃபைலை வந்து வேகமாக ஃபில் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து கரெக்டான ஒரு மானிட்டரிங் இன்பிளேஸ்ல இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை வரும். டிரைவ் கடன்னு ஃபுல்லாகி டிரைவ் வந்து நிரம்பி உங்களோட டேட்டாபேஸ் ஆன்லைன்ல வராது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் ஸ்டக் ஆகிக்கும் ரெக்கவரி ப்ராசஸ் நடக்கப்ப. அப்போ நீங்கள் அலர்ட் வர்ற மாதிரி கரெக்டாக ஒரு 80% உங்களோட டிரைவ் வர்றப்பே உங்களுக்கு அலர்ட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இது நார்மலாக நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஹை பிபி, முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான். உங்களோட டிரைவ் வந்து முன்கூட்டியே ஒரு 80% 90% ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று ஹவுஸ் கீப் பண்ணணும், இல்லை என்னென்னு பிரச்சனையை பார்த்து அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். இல்லை உங்களோட ஒரு 10 minutesல வந்து மீட்டிங் முடிய போது எல்லாரும் அதே லிங்கை யூஸ் பண்ணி ரீஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அன்லிமிட்டெட் மீட்டிங்ஸ் இது பண்ண முடியாது. திருப்பி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம் 10 minutes கழிச்ச பிறகு. இப்போக்கி இருங்க அப்படியே, 10 minutes கழிச்ச பிறகு அது டிஸ்கண்டினியூ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஜாயின் பண்ணிக்கலாம் அதே லிங்கை யூஸ் பண்ணி. அப்புறம் வந்து நம்ம டேட்டா ஃபைல லாக் ஃபைல வெவ்வேறு லொக்கேஷன்ல மூவ் பண்ணி இல்லை வெவ்வேறு டைரக்டரியில் வச்சுக்கிறது மூலமா இதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். இது எப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களோட டிரைவ் வந்து டி டிரைவ் ரொம்ப ஃபுல் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டி டிரைவ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 100-200 GB இன்க்ரீஸ் பண்ணி வேணும் அப்படின்னு உங்களோட விண்டோஸ் டீம்கிட்ட கேட்குறீங்க. அவங்க மசியலை, இல்லை உங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணல, கொஞ்சம் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சூழல் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க உங்க கம்பெனி அப்படின்னா, இல்லை அந்த அப்ரூவல் வாங்குற ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து டக்குன்னு போய் ஆஃப்லைனில் போயிடும்ல, அந்த ரெக்கவரி ஸ்டேட்டில் போயிட விட்டுறக்கூடாது அப்படின்னா, இன்னொரு டிரைவ் இருக்கும் பாருங்க, ஜி டிரைவ், இ டிரைவ், இல்லை எஃப் டிரைவ், இது மாதிரி வேற டிரைவ்ல நிறைய இடம் இருக்குன்னா
டக்குன்னு ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த பாத்தை மேப் பண்ணி கொடுத்து விட்டுறலாம். இதுதான் வந்து அடுத்த டிப்பு. அது என்னன்னா வேற லொகேஷனுக்கு கொண்டு போய் சொல்றது. இது வந்து மூவ்னு இதுல போட்டிருக்கு. இது வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம், இல்ல புதுசா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ எம்டிஎஃப் ஆர் எல்டிஎஃப் ஃபைல். நீங்க எப்பெல்லாம் பிரச்சனை நடக்குது எப்பயுமே வேர்ட் டாக்குமெண்ட்ல டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஸ்டெப்ஸை பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது டிசாஸ்டர் வருது அப்படின்னா கடன்னு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போட்டு ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்திட்டு கடன்னு அப் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. ஏன்னா டேட்டாபேஸ் டிபிஐ ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாத மாதிரி தோணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இந்த ஐசியூல வேலை செய்யறாங்கல்ல டாக்டர், அந்த மாதிரி கதையா இருக்கும். வெளியில வேலை செய்யற டாக்டர் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் கூலா அப்படி பொறுமையா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது யார் அப்படின்னா இங்க என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா ஐசியூல வேலை பார்க்குற டாக்டர் நம்மளே தான், வெளியில நார்மல் வார்டில் பார்க்குற டாக்டரும் நம்மளே தான். என்ன ரீசன்னா நான் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற டேட்டாபேஸ் தான் ஐசியூல ஐசியூக்கு வெளியில இருக்காங்கல்ல அந்த பேஷண்ட்ஸு. ஐசியூல இருக்கிற பேஷண்ட்ஸ் யாரு அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல இருக்கிற டேட்டாபேஸ், பிரச்சனையில இருக்கிற ப்ரொடக்ஷன்ல இருக்கிற டேட்டாபேஸ். இந்த ஸ்டோரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால எப்பயுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணாம போனீங்கன்னா இதே பிரச்சனை 6 மாசமோ இல்ல 1 இயரோ 2 இயர்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கலாம், அந்த என்வரன்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கலாம். அதனால எப்பயுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு தம்ப் ரூலா வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அன்னைக்கே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்களா அன்னைக்கே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னென்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ஒரு சிம்பிளா ஸ்டெப்ஸ் அதில் எழுதிருங்க. எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் சர்வர் நேம் போட்டு நாலு பின்ன ரெஃபர் பண்றதுக்கு சர்ச் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். கீபோர்டில் வந்து விண்டோ சைன் இருக்கும், கண்ட்ரோலுக்கும் ஆல்ட் கீக்கும் நடுவில் இருக்கும் விண்டோ சைன். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் ஸ்கிரீன் அடிச்சிங்கன்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருச்சு. இது நீங்க போய் ஸ்னிப்பிங் டூல்லாம் அப்படி போய் இது பண்ணணும், அது மாதிரி பண்ண தேவையில்ல. ஸ்னிப்பிங் டூல் போறீங்கன்னா இப்படி போய் இப்படி வருதா நியூ, இப்படி எடுக்கணும். எதை எடுக்கணுமோ இப்படி எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இதை நீங்க காப்பி பண்ணி மெயிலையோ இல்லை உங்களோட டாக்குமெண்ட்லயோ வச்சுக்கலாம். இப்படி காப்பி பண்ணி இது ஒரு மெத்தட். இது வந்து என்னன்னா டைம் எடுக்கும். நான் ஃபுல்லா இதை அப்படியே நான் அவசர கதியில கடன்னு ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அப்பயே நீங்க எடுக்கணும் அப்படின்னா விண்டோ பிரிண்ட் ஸ்கிரீன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் ஸ்டோர் ஆகுறதுக்கு ஒரு பாத்து இருக்கும், டிஃபால்ட் பார்த்து ஒவ்வொரு லேப்டாப்லயும் இருக்கும். அங்க போய் அது சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா இருக்கிறப்ப அங்க உள்ள ஃபைலை போய் ரெஃபர் பண்ணி அது ஒரு இமேஜ் ஜேபிஜியா தான் ஸ்டோர் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி வரிசையா நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி நீங்க ஸ்டெப்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளா தெரியும், ஆனா இது ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஆபத்துல உதவுற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இருக்கும் அது. ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போயிடலாமா? இந்த மானிட்டரிங் டூல் என்ன யூஸ் பண்றீங்க? நிறைய டிரைவ் இருக்கு எல்லாம் மார்க்கெட்ல, நிறைய இருக்கு மார்க்கெட்ல. ஒரு கம்பெனி என்ன மெயில் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எப்படி வருது மெயில் அலர்ட்? ஜீனியோஸ்னு ஒன்று இருக்கு, ஜீனியோஸ்னு. ஜீனியூஸ். ஆமா, ஜாபிக்ஸ்னு இருக்கு. ஒரு கம்பெனி இது ஜீனியோஸோட ஜாபிக்ஸ் கம்மியா இருக்குன்னா டக்குன்னு ஜீனியோஸை கழட்டி விட்டு ஜாபிக்ஸ் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாபிக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே. ஓகே. இது மாதிரி இது நிறைய இப்ப இருக்கு. மெயில் பிஎம்சின்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய டூல். அப்புறம் ஃபாக்லைட்னு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன். இது வந்து மெயில்ல ஃபாக்லைட் ட்ரிகர் யாரு கார்த்தி? மெயில்ல ட்ரிகர் ஆகுமா இது? இது எல்லா மானிட்டரிங் டூலுமே நீங்க வந்து உங்களோட டீம் டிஎல் இருக்குல்ல அதை கொடுத்துக்கலாம், இல்ல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த டீம் டிஎல்ல கொடுத்துக்குவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா
உங்க டீம்ல ம். நீங்க உங்க பேரை கொடுத்தோம்னா நீங்க வராத நேரப்ப தெரியாம போயிரும்ல பிரச்சனை ஆமா. நடந்தது. அதனால குரூப் பெரும்பாலும் இட்ஸ் அட்வைசபிள் டு கிவ் டீம் டிஎல். டீம் டிஎல் அப்படிங்கிறது ஒரு ஒரு மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்குள்ள உங்களோட டீம் அனைத்து மெம்பர்ஸோட இமெயில் ஐடியும் டேக் ஆயிருக்கும். ஓ குரூப் இது மெயில் எப்படி மாதிரி. சொல்றதுன்னா குரூப் இமெயில் ஐடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த குரூப் ஓகே. இமெயில் ஐடிக்கு ஒருத்தர் யாராவது மெயில் அனுப்பிச்சாங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள இருக்கிற அனைத்து இமெயில் ஐடிக்கும் போகும். இதுதான் வந்து ப்ரிஃபரபிள். மானிட்டரிங் டூல்ல இந்த இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ டிரைவ்ல வந்து 80% ஆனோடனே அலர்ட் அடி, 90% ஆனோடனே 80% ஆனோடனே வார்னிங் கொடு, அலர்ட் இமெயில் அனுப்பு அப்படின்னா அதை அனுப்பிடும். அதே 90% வந்த பிறகு கிரிட்டிக்கல் அலர்ட் அடி அப்படின்னா, இது ஹை அலர்ட் அடி அப்படின்னா ஹை அலர்ட் இமெயில் வரும். அடுத்து 95% தாண்டிருச்சு அப்படின்னா கிரிட்டிக்கல் அலர்ட். அப்படின்னா நிறைய செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோனுக்கே மெசேஜ் வர மாதிரி பண்ணிக்கலாம், கால் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ காசு கேட்பாங்க அந்த கம்பெனிக்காரங்க. அந்த டூல் இருக்குல்ல, மானிட்டரிங் டூல். ஓகே ஓகே. ஒரு சில பேர் பேசிக்கா போட்டு விட்டுருவாங்க, மெயில் மட்டும் எனக்கு வந்தா போதுப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. நாங்க எங்க டீம் மெம்பரை வச்சு மெயிலை மட்டும் மானிட்டர் பண்ணிக்கிறேன். அது ஒரு கம்பெனி ஓகே. பொறுத்து இருக்கு. பெரும்பாலும் இந்த பேங்க் அப்படின்னா, உங்களோட கம்பெனில பேங்க் தான் உங்க ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க காசை யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பிரச்சனை இல்லாம ஓடணும், என் கஸ்டமர் வந்து கொந்தளிச்சிடக்கூடாது. ஏடிஎம் போனேன், ஏடிஎம் ஒர்க் ஆகலை, இன்டர்நெட் பேங்கிங் போனேன், மொபைல் பேங்கிங் போனேன், டவுன் வருது, இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர் ஒர்க் ஆகலை அப்படின்னு கொந்தளிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப தீவிரமா இருப்பாங்க பேங்க் மட்டும். அது ஓகே ஓகே ஒரு ஓகே. சில. சொல்லுங்க கார்த்திக். ஓகே ஓகே ஓகே. ம். ஆ இல்ல இல்ல, சரி சரி சரி. ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். புதுசா வந்திருக்கவங்களுக்காக நான் எப்படி ஓப்பன் பண்றதுங்கிறத காமிக்கிறேன். எஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா சர்ச்ல எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட லேப்டாப்ல எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா வரும். இந்த வருது பாருங்க, எத்தனை வருஷன் வருது. இல்லை அப்படின்னா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி நிற்கணும். அதை நீங்க டவுன்லோட் எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா வரும். அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுனால வருது. அப்புறம் 20 வெர்ஷனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி டபுள் கிளிக் பண்ணேன்னா ஓப்பன் ஆகுது பாருங்க. ஆடியோ பிரேக் ஆகுது அஜய். ஓகே ஓகே கத்தி. இப்போ ஓகேவா கார்த்தி? ஆடியபிளா? இப்ப கிளியரா. ஓகே. அது கொஞ்சம் தூரமா பின்னால நான் வந்து பேசினேன், அதனால அப்படி பண்றேன். லாகின் வந்து இப்படி வரும், கனெக்ட் டு சர்வர்னு. சர்வர் டைப் வந்து நம்ம டேட்டாபேஸ் இன்ஜின் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டாபேஸ் இன்ஜின் தான் போறோம். இதெல்லாம் வேற டூல். அனலிஸ் சர்வீஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீஸ், இன்டகிரேஷன் சர்வீஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா இடிஎல் டூல்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா வேர்ஹவுசிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?